ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் தந்திரம் அரசியல்வாதிகளிடையே நிலவும் பீதி. அதிபர் தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருப்பதாக இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அரசியல் சாசனத்தின்படி எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் அதிபர் தேர்தல் நடைபெற்று புதிய அதிபர் பொறுப்பேற்க வேண்டும். இலங்கையின் தேர்தல் ஆணையகமும் புதிய தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான திகதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறி வருகின்றது. இது இப்படி இருக்க அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிபர் தேர்தல் ஒத்திவைக்கப்படும் என்ற அச்சம் தொற்றிக் கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலை அரசு தள்ளி வைத்திருக்கின்றது. மாகாண சபை தேர்தலில் புதிய தேர்தல் முறையொன்றை கொண்டு வருகின்றோம் என்று காரணம் கூறப்பட்டு கால வரையறையின்றி அந்த தேர்தலும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபைகள் என்பன அரசின் ஏஜென்ட்டுகள் அல்லது அரசால் நியமிக்கப்பட்டவர்கள் எனப்படுவோரின் அதிகாரத்தின் கீழ் காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து மாகாண சபை மற்றும் நாடாளுமன்றம் வரையும் அரசின் செல்வாக்கு மேலோங்கி காணப்படுகின்றது. அரசு தான் நினைத்த விடயங்களை செய்கின்ற சூழ்நிலைதான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியோ அல்லது மக்களின் ஜனநாயக உரிமைகளோ மதிக்கப்படவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை. அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆயினும் அந்த தேர்தல் நடைபெறுமா என்ற ஐயம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு அறகலைய போராட்டம் தேவையா அல்லது நாடு முழுவதும் மக்கள் எழுச்சி ஒன்று ஏற்பட வேண்டுமா போன்ற கேள்விகளும் எழுந்து நிற்கின்றது. அரசின் இவ்வாறான போக்குகள் மீண்டும் பாரிய எழுச்சி ஒன்றுக்கு வழிவகுக்கலாம். இவ்வாறான எழுச்சிகள் பொருளாதார கொள்கைகள், திட்டங்கள் என்பவை பின்தள்ளி போவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஜனநாயகத்தை மதித்து மக்களின் வாக்குரிமைகளை மதித்து அதிபர் தேர்தல் குறிப்பிடப்படும் திகதியில் குறிப்பிடப்படும் காலத்தில் நடத்தப்பட வேண்டும் என ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகின்றனர். தேர்தல்களை கால வரையறையின்றி ஒத்திவைப்பதை விடுத்து மக்களை மதித்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்.